அப்போது கண்டார் அருமையும் மன்னவனை கண்டாரே நாகராஜா. என்ன சுவாமி? அதே மன்னவா என்ன அதோ இருக்கிறார்கள் ஆண்டவன். இமயகிரி பருவதமலை ஆணிப்புண்ணால் முடிகுலங்கும் தங்க மாணிக்க பலகையில் ஏற்றதோ தலைவனாக அமர்ந்து கொண்டிருக்கிறாரே. பார்வதி வளம் பெற்று அந்த பகவானை கண்டு அழிவுதப்பா. அவர்கிட்ட என்ன வேணும்னு கேளு. கண்டார் அருமை மன்னவன் அந்த மன்னாதி மன்னவன் நாகராய மன்னவன். அந்த மன்னாதி மன்னவன் அல்லவா நாதன் சிவனாருடைய முன்னால் அன்பதாக ஓடோடி வர்றான். பகவானை கண்டால் அல்லவா அம்மா அந்த பகவானை கண்டவுடனே அவனுக்கு தன்னை அறியாமல் ஒரு பாசம் வருகிறது. வரத்தரணை செய்யும். அவனை அறியாமல் ஒரு அருமை நம்பிக்கை வருகிறது. அருள் வருகிறது. அருள் வருகின்ற நேரத்தில் தபுகிநாதனை கண்டார். அடி நேரம் வந்து குப்பரை விழுந்துட்டான். அப்பா என்ன அந்த அருமை நாகராஜ மன்னன் அண்டவனுடைய முன்னால் வந்தார் அல்லவா. அடிபணிந்து நமஸ்கரித்து தெண்டலிட்டு முன்னால் வந்த உடனே என்ன பண்ணுகிறார்? என்ன பண்றா? அவரை முக்கால வளமை வந்தார். நமஸ்கரித்து அக்கால வளமை வந்தார். அதனை அடிபணி பணிந்து பணிந்து வணங்குகிறார். ஆச்சாரம் வளரும் செய்து கும்பிட்டு வணங்குவார். கும்பிட்டு வணங்குவார். உடலை நின்றுவிட்டார். கும்பிட்டு வணங்குவார். நமஸ்கரித்து உனக்கு நாடு வேண்டுமா? நகர் வேண்டுமா? வேண்டுமா? பொருள் வேண்டுமா? என்ன வேண்டும் கேள் சுவாமி.